அதே மாதிரி இப்போ மலையாள சினிமாவில் இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே அந்த வியாபாரத்தை வந்து சூப்பராக பண்ணுறாங்க. தமிழ் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி சில படங்கள் எடுக்கிறாங்க. தெலுங்குல, ஆந்திரால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு சில படங்கள் இருக்கு. இதனாலே இந்த மலையாள சினிமா வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு ரீசன் வந்து எக்ஸாம்பிள் பிரேமுலு சொல்லலாம். அங்கேருந்து எடுத்த ஒரு படமாக தான் அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி இங்கே மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரியான சில படங்கள் வருது. அதே மாதிரி இப்போ நம்ம லோகா சாப்டர்ஸ் எல்லாருக்குமான பிடிச்ச ஒரு கதையாக தான் பார்க்கணும். இந்த ரீசனுக்காகவும் சில படங்கள் வந்து நல்லா ஓடுது. எஸ்பெஷலி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் மலையாள படங்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு எழுதுறாங்கல்ல சோசியல் மீடியால. நான் வந்து காதல் படம் பார்த்துட்டு மம்முடி சார் பத்தி பேசின விஷயம் வந்து கேரளாவில் வைரல் ஆயிடுச்சு. கேரளாவில் வைரல் ஏஷியா நியூஸ்ல எழுதிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மம்முடி அவர்களை பத்தி இப்படி எழுதியிருக்காரு. ஏஷியா நியூஸ் மெயின் ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய வெப்சைட்ல எழுதினாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். ஏன்னா இங்க இருந்து நம்ம அவங்கள படத்தை பத்தி பேசுறது, எழுதுறது, சோசியல் மீடியால பேசுறது அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம படத்தை எல்லாரும் பாக்குறாங்கிறது யதார்த்தம் புரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றது, ப்ரொடியூசர் சொல்றதை மட்டும் இல்லாம தாண்டி பப்ளிக் பாக்குறாங்க, அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற யதார்த்தம் புரியுது. எஸ்பெஷலி இந்த சோசியல் மீடியானால. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரி இப்ப நம்ம படத்தை எடுத்தா தமிழ்லயும் பார்ப்பாங்க. இப்ப பிருத்திவி, துல்கர் இவங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ்ல நடிக்கிறாங்க. இப்ப துல்கருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மார்க்கெட் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம துல்கர் தமிழ் நடிகரா தான் பார்க்கறோம். தெலுங்குல அவர் தெலுங்கு நடிகரா தான் பார்க்கறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு கமல் அவர்களுக்கு அப்புறம் இது அவருக்கு மட்டும் தான் கிரியேட் ஆகுது. நம்ம மம்முடி சாரை கூட தமிழ் நடிகரா பார்த்தோமான்னு தெரியல. அவர் மலையாள சூப்பர் ஸ்டார் தான். நமக்கு மம்முடி சார் நமக்கு பிடிக்கும், மோகன்லால் சார் நமக்கு பிடிச்சா கூட அவங்க மலையாள சூப்பர் ஸ்டார் தான். ஆனா துல்கர் நம்ம மலையாள ஆர்டிஸ்டா பாக்குறது இல்ல. அவர் ஏதோ நம்ம ஆர்டிஸ்ட் மாதிரி பார்ப்போம். சோ துல்கருக்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. பிருத்திவியை நமக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியுது. ரெண்டு பேரும் ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் மூலமா பிருத்திவி ஒரு இன்டர்வியூல சொன்னாப்ல, முன்னாடி ஒரு படத்தை எடுத்து தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது எங்களுக்கு நான் இதை ஆரம்பிக்கும் போது. இப்போ ஒரு ரீசெண்டா வந்து ஒரு படத்துக்கு நான் ரெட் ஜெயின்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன். ரெட் ஜெயின் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன். ஓகே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சோ நம்ம படங்கள் வளர்ந்துருக்கு, நம்ம கான்டாக்ட் பெருசா இருக்கு, அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கோங்கிற ஒண்ணு இருக்குதுல. சோ அதெல்லாம் கிரியேட் பண்றதுல பிருத்திவி, அதை தொடர்ந்து துல்கர் இவங்க எல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்டா இருக்கு. ஃபகத் ஃபாசில் அஸ் ஆக்டரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டரா மாறுறாரு. சோ இப்போ அவங்களுக்கு அது தெரியுது, நம்ம படங்கள் எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம ஆர்டிஸ்ட் அங்க போய் நடிச்சா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லும் பொழுது அப்போ இது யூசுவல் தானே. இப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்றோம், நம்ம படம் பேன் இண்டியா படமா மாறும், 1000 கோடி ரீச் பண்ணணும்னு சொல்லும் போது, கலெக்ஷன் பெருசா வரும்னு சொல்லும் போது என்ன பண்றோம், அங்க இருந்து வேற வேற ஆர்டிஸ்ட் கொண்டு இவங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் போய் பட்ஜெட்டை ஏத்தாம கண்டென்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம படம் இந்தியா முழுக்க பார்க்கணும்னா கண்டென்ட்டா யூனிவர்சல் கண்டென்ட்டா அல்லது நேஷனல் கண்டென்ட்டா மாத்தணும். எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஸ்டேட்ல இருக்கிறவங்க பிடிக்கிற மாதிரியான கண்டென்ட்டா மாத்தணும். அவங்க அந்த செய்யறாங்க. அதனாலதான் உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் இங்க அப்படி ஓடிச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தமிழ் படம். பிரேமுலு கதையே பெங்களூர் நடக்குது, லோகாவும் அப்படித்தான். அதுல தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ்ல ஒரு கேரக்டர் வந்து பேசி இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு தமிழ் படம் பாக்குற ஃபீலே இருக்கு. எல்லாரும் பாக்குற மாதிரி கண்டென்ட்ல வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் பாக்குற மாதிரி ஆர்டிஸ்ட கொண்டு வரோம், கண்டென்ட் விட்டுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? சோ இது தப்பு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம படம் இந்தியா முழுக்க ஓடன்ட்டு ஆர்டிஸ்ட கொண்டு வரோம், சம்பளத்தை கொடுக்குறோம், அதுக்கு ப்ரோமோட் பண்றோம், கொண்டு போய் விற்கிறோம், ட்ரை பண்றோம். அவங்களுக்கு அது முடியாது, இவ்வளவு ஆர்டிஸ்ட கொண்டு இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணா கண்டென்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாத்துறாங்க. சோ எல்லா ஸ்டேட்லயும் ஓடுது. இன்னொன்னு இருக்கு, நீங்க வந்து அங்க வர நல்ல படங்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். அங்கேயும் வருஷத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாத நிறைய படங்கள் வருது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்மள கம்பேர் பண்ணும்போது நிறைய நல்ல படங்கள் அங்க பெட்டரா வருதுங்கிறதா ஒரு விஷயம்.